ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லுக் சாப்டர் 3 verse 8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகள். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லிவிட்டு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று இந்த இடத்துல யோவான் அவர்களை பார்த்து உரைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவனிடத்தில் ஒரு திரள் கூட்டமான ஜனங்க வந்தாங்க. மனம் திரும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஆனால் யோவான் அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பினா பத்தாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அதற்குரிய அடையாளம் என்ன? அது வாழ்க்கையில் செயல்பாட்டில் எதை காண்பிக்கிறீங்க அப்படின்றாரு. நீங்கள் மனம் திரும்பிட்டேன்னு வாயளவில் சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய ஜீவிதத்தில் அது வெளிப்படணும். மனம் திரும்பிட்டேன் அப்படின்றது அதுதான் கனின்னு சொல்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னா, ஒருத்தன் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னால் அதுக்கேற்ற பிரகாரம் அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் என்று சொல்கிறார். அப்போது ஆபிரகாமின் குமாரர் யாரெல்லாம் ஆபிரகாமின் குமாரனாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பது தான் உண்மை. வேதத்தில் இதற்கு ஒத்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதில் நம்ம வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 19 verse 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்போ இங்கே பார்க்குறோம், அங்கே யோவான் ஸ்நானகன் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், எங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்ல தொடங்காதிருங்கள் என்றார். இந்த இடத்துல இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். ஏன் இவரை ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சகேயுவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சகே வீட்டுக்கு நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட அவன் வீட்டுக்கு போகிற வழியிலே சகையை என்ன செஞ்சார் பாருங்க, மனம் திரும்பிட்டார். சகை மனம் திரும்பிட்டார். இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் மனம் திரும்பிட்டார். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அங்கே வெளிப்படுகிறது பாருங்க. சகை வாழ்க்கையில் 19ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் லூக்கா 19 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அப்போ சகை இங்கே மனம் திரும்பிட்டான். சகை என்கிற ஒரு அநியாயக்காரன், கொள்ளை அடித்தவன், ஏழைகளை நெருக்கினவன், அநியாயமாய் சம்பாதித்தவன். அவன் இயேசு கிறிஸ்து அந்த பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்க போகிற வழியில் அவன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினது மாத்திரமில்லை, அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி பாருங்க என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். என் ஆஸ்தியை நான் விற்றுட்டு பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு வாய்மொழியாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்போ பாருங்கள், முதல்ல ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்றாரு. அப்போது யாரிடத்துலலாம் அநியாயமாக வாங்கினோ அவங்களுக்கெல்லாம் நாளத்தனையாக தரேன்னு சொன்னார்.
அவனுடைய ஆஸ்தி எல்லாமே எப்படி சம்பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, அநியாயமாய் வாங்கி சம்பாதிக்கப்பட்டது தான். அப்போ நிச்சயமாக அந்த பாதி ஆஸ்தியில் இருக்கிற பாதியை விற்று அந்த நாளத்தனையாக அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சால் நிச்சயமாக அது போதுமானதாக இருந்திருக்காது. அப்போ என்ன செஞ்சிருப்பான் அந்த சகையோ? கைகளினால் கஷ்டப்பட்டு வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கினானோ அவங்கக்கிட்டலாம் நாளத்தனையாக அதை திரும்ப 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 அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, அந்த நாளத்தனையாக யார் இடத்துலலாம் அவன் அநியாயமாக வாங்கினா அவங்களெல்லாம் பார்த்து 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 அவங்களுக்கெல்லாம் ரீபே பண்ணியிருப்பான், அதை திரும்ப செலுத்தியிருப்பான். இதுதான் சகையினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றம். சகையு அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே தான் அங்கே யோவான் ஸ்நானகன் அங்கே சொல்லுகிறார். அப்படி இங்கே சகை செஞ்ச உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் என்ன நடக்குது? லூக்கா 3:9 வாசிக்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அப்போ பாருங்கள், கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த மரங்கள் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், நம்மளை தான் ஆண்டவர் சொல்கிறார். மரங்கள், ஆண்டவர் நம்மளை நாட்டி வச்சிருக்கிறார். நல்ல மரமாக கனி கொடுக்கும் மரங்களாக நம்மளை ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். ஆனால் கனி கொடுக்கலைன்னா கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, அது வெட்டுண்டு அக்கினியிலே அது போடப்படும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். ஆதலால் காலங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாய் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொள்ளத்தக்கதாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய பூர்ண கிருபை இருக்கட்டும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாய் இந்த நாளிலே ஒவ்வொருத்தரோடு நீ பேசியிருக்கிறீர். எப்படி ஒரு சகையோ அவன் தன் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, மனம் திரும்பின உடனே அதற்கேற்ற கனிகளை அவன் கொடுக்கும்படி அவன் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அநியாயமாய் வாங்கினவர்களிடத்திலெல்லாம் நாளத்தனையாக அவன் திரும்ப தந்தானோ, அதுபோல எங்கள் வாழ்க்கையிலும் மனம் திரும்பி விட்டோம் என்று நாங்கள் வாயளவிலே சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையின் செயலிலே ஆண்டவரே சகேவை போல நாங்களும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்திடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தி காரும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.